சொல்ற மாதிரி உலகத்தை கண்களால் பாருங்கள், நிமிர்ந்து நில்லுங்கள். ஆசிரியர் பெருமக்களை தலையை நிமிருங்கள், குறிஞ்சு பார்க்காதீங்க. இந்த நிமிர்ந்து நில்லுங்கள், உலகத்தை அதன் கண்களில் பாருங்கள். நீங்க நடந்து வந்ததே பாரதே ஒரு தொடர்பு தருவதாக. ஆசிரியர் குடிஞ்சு சம்பளம் குறைஞ்சு போச்சு, பிரைவேட் ஸ்கூல்ல ஒன்றும் தெரியலன்னு போயிடக்கூடாது. நம்ம கம்மிதான் சம்பளம் மட்டும் ஒரு ஆசிரியர் கிடைக்கிறது கிடையாது. அதான் முக்கியம். ஒரு ஆசிரியருடைய சம்பளம் என்பது அதோட பெரிய சம்பளம் வைக்கேரியஸ் சேலரி. நாங்க எது சார் உழைக்கணும், நாங்க எது சார் படிக்கணும், கிடைக்கிறது இவ்வளவுதான் சார். வேலை பார்த்தாலும் இவ்வளவுதான் கிடைக்கும் போகுது, லீவ் எடுத்தாலும் இவ்வளவுதான் கிடைக்க போகுது, நாங்க எது கஷ்டப்படணும் அப்படின்னு கேட்கறீங்கல்ல. ஆசிரியர்களுக்கு பேர் வேற ஒரு சம்பளம் இருக்கு. நேற்றுக்கு போன் பண்ண ஆசிரியர் கோயம்புத்தூர்ல இருக்கு, டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி. இப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கிற பார்க்க, நீங்க எப்படி இருக்கீங்க எல்லாம் கேட்ட மாதிரி வீரில் போயிருக்கேன், வந்திருக்கேன், பார்க்க வாங்க கூட்டாரு. சார் நான் ஒரு விவசாய பட்டதாரி சார், நானும் இப்போ விவசாயம் பண்ண ஆரம்பிச்சேன் சார். கொஞ்சம் இடம் வாங்கி தென்னை மரமும் வாழை மரம் நட்டுருக்கேன் சார். பாபு இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆசிரியர் ஒரு மாணவத்தை கேட்கிறேன். 2 பேருமே சீனியர் சிட்டிசன் தான், 2 பேருமே 65 இன்று எல்லாம் ரிட்டையர்ட் ஆகி முடிஞ்சு போச்சு. ஆனால் எங்களுக்குள்ள உரையாடல் பாருங்களேன். அவர் ஆசிரியர், நான் மாணவன். சம்பளம் நாங்கள் வந்து டிஜிபியாக இருக்கும்போது லக்னோவில் ஒரு மாநாடு நடந்தது. பாரத பிரதமர் அவருடைய மாநாடு. 4 நாள் அவரே கூட தங்கியிருப்பார், அவர் கூட சாப்பிடுவோம், அவர் கூட விவாதம் பண்ணலாம். இந்த மீட்டிங் போயிருந்தேன். இந்த மீட்டிங் எங்கே போய் இறங்கும்போது எனக்கு ஃபோன் கால், பாபு சார் நாளைக்கு நைட்டு நீங்க எங்க கூட தான் சாப்பிடணும். நீங்க யாருங்க? நான் தான் லக்னோ கமிஷனர். அடுத்த நாள் சாயங்காலம் போனா 13 IAS அதிகாரிகள், கலெக்டர், கமிஷனர், செக்ரட்டரி, சிஎம், செக்ரட்டரி, 13 பேர் என்னை கூட்டிட்டு போய் எனக்கு விருந்து கொடுத்தார். கபாப் விருந்து. அந்த ஊர்ல கபாப் தான் ஃபேமஸ். அவர்கள் எல்லாருமே IAS அதிகாரிகள். அவர்கள் என்ன எதற்கு அழைத்தார்கள்? அவர்கள் எல்லாருமே எனது மாணவர்கள். மாணவர் 13 பேர் திருப்பட்டு ஒரு IAS ஆசிரியரே பேச முடியாது. முடியுமா? தாசில்தார பேசுவீங்க. ஒரு காரியம் பட்டா வாங்க தாசில்தார் பேச பார்ப்போம். அவரை பார்க்கறதே கஷ்டம். கலெக்டரை பார்க்கறது அப்போ நேரம் இருக்காதுங்க. நான் போன வாரம் கூட பொள்ளாச்சி போயிருந்தேன். அங்கே எனது மாணவி தான் இருக்கிறாங்க, கேத்தரின் சரண்யா. ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். கேத்தரின் இந்த போட்டோ ஃபேஸ்புக்ல போட்டுக்குமா? நல்லா போடுங்க சார், நீங்க எனக்கு ஆசிரியர் தானே, போடுங்க பாருங்க போட்டோ ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல பாருங்க. இதுக்கு என்ன சம்பளம் கொடுக்க முடியும்? இல்லை பார்ப்போம், என்ன சம்பளம் கொடுக்க முடியும்? நம்ம ஊரும் கிடையாது. உத்தரப்பிரதேச 13 IAS அதிகாரிகள் நமக்கு விருது தருவார்கள் என்றால் அதுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்க முடியும்? எவ்வளவு சம்பளத்துக்கு சமம் தான் ஆசிரியர்கள் என்பவர்கள் கிடைக்கக்கூடிய பெரிய சம்பளம் இருக்கு. எனவேதான் ஆசிரியர் பெருமக்களே, அவருடைய பொறுப்பு ரொம்ப பெரியது. இங்கே நிறைய கல்வி கிடைக்கும், இங்கே நிறைய சிந்திக்க. நீங்க ஒவ்வொரு ஆளும் ஒரு 100 எழுதுறேன், ஒரு 100 எழுதும். அப்பதான் நீங்க ஆசிரியர். அப்பதான் தகுதி வந்து உண்மையான தகுதி இருக்கு. நிறைய கற்க வேண்டியது இருக்கு. ஒரு ஆசிரியருடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டா, அது பாடம் படிக்கிறது இல்லை. அறிவியலின் தந்தை சொல்றாரு, ஒரு ஆசிரியருடைய வேலை, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்கிறார், the job of the teacher is not to teach. நான் யாருக்கும் எதையும் டீச் பண்ண முடியாது, ஆனா அவர்கள் கண்டுபிடிக்க நான் உதவலாம் என்று கெலலியோ கெலினோ சொன்னார். கெலலியோ கெலினோ தொலைக்காட்சியை டெலஸ்கோப். மற்றவர்களுக்கு நான் வந்து சொல்லித்தர முடியாது, அவர்கள் கண்டுபிடிப்பதற்கு நான் உதவ முடியும். அதுதான் ஆசிரியருடைய வேலைன்னு சொல்றாரு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னாரு, the duty of the teacher is to awaken the joy of learning and creative thinking. ஒரு ஆசிரியருடைய மிக முக்கியமான பணி அந்த மாணவர்களுக்கு கல்வி கற்பதில், சிந்திப்பதில், கண்டுபிடிப்பதில் இருக்கும் மாபெரும் சுகத்தை அவன் அடிமனத்தில் தட்டி எழுப்புவதுதான் ஒரு ஆசிரியருடைய பணி. அந்த பணியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, thank you very much. Thanks for the